ஹை ஃபேமிலி, இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான மீன் மேக்கரே கோலா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன் மேக்கராகவே சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு இறுக்கி புழிஞ்சி நல்லா ஒரு ஜாரில் போட்டு கொரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டு கொரகரப்பாக அரைச்சி அது கூடவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை போட்டு இதையும் கொரகரப்பாக அரைச்சி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா சேர்த்து கிளறிக்கலாங்க. இதை நல்லா கிளறதையும் இது கூடவே நம்ம 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. இது வந்து கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் குழந்தைங்களுக்காக லாலிபப்பு மாதிரி ஐஸ் குச்சி உள்ளே வச்சு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு கொடுக்கறதுக்காக இப்போ வந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. லாலிபப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் சூடானதையும் உருண்டையை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் ப்ரெட் பவுடர் போட்டு லாலிபப்புக்காக அதுக்கு வந்து பரட்டி விட்டு அதில் போட்டுக்கிட்டேங்க. இப்போ கோலா உருண்டையும் லாலிபப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.